Hi, I'm A-65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா தினமும் ஒரு மோட்டிவேஷன் டயலாக் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உள்ள மோட்டிவேஷன் டயலாக் டுடே இஸ் அ கிஃப்ட் given by God. That's why it's called present. Present அப்படின்னா வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது ப்ரெசென்ட் பண்றது, ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது, இதுதான் என்ன ப்ரெசென்ட் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம நிகழ்காலத்தை என்ன சொல்லுவோம், பிரசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, டுடே இஸ் a gift given by God. கடவுளால கொடுக்க இன்னைக்கு ஒரு நாள் அது கடவுளால கொடுக்கப்பட்டது. தட்ஸ் வை அது பிரசன்ட் சொல்லுவாங்க. இந்த பிரசன்ட் டென்ஸை கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர் நம்ம எப்படி இருக்குன்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோமோ அது மாதிரி கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம பிரசன்ட் டென்ஸை கரெக்டா யூஸ் பண்ணணும், அதாவது பிரசண்டா கரெக்டா யூஸ் பண்ணணும். இந்த கிஃப்ட இந்த இன்னைக்குங்கிறது ஒரு கிஃப்ட், அதை நல்லா கரெக்டா உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, உங்களோட கனவு எதுவோ அதை நோக்கி தினமும் உழைங்க. அப்பதான் நீங்க வந்து உங்களோட ஃபியூச்சரை நீங்க நினைச்ச மாதிரி வாழ முடியும். ஓகே, நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள போயிருவோம். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா adverb பார்த்துட்டு இருந்தோம். ஸோ adverb அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, வினையுரிச்சொல். அதாவது ஒரு செயல் எப்படி நடந்தது, எங்க நடந்தது, ஒரு செயல் எப்படி நடந்தது, எங்க நடந்தது, எப்பொழுது நடந்தது இப்படிங்கிற பதிலுக்கு தான் இந்த adverb அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் ஆகுது. ஸோ அதுல வந்து ஒரு adverb ஒரு adjectives கூட சேரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு adverb ஒரு verb கூட சேரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு adverb இன்னொரு adverb கூட சேரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு adverb சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த சென்டென்ஸே என்னன்னா மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுல ஃபர்ஸ்டா நம்ம adverb பிளஸ் adjectives பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு he is happyன்னு சொல்றதுனால ஹாப்பியா இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியா இருக்கான், ஆனா எவ்வளவு ஹாப்பியா இருக்கான் அப்படிங்கிற தெரிவி இருக்குதான் இந்த வெரி அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்றது. he is very happy அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். he is extremely happyன்னு சொல்லணும். I am extremely happy, நான் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா எல்லையற்ற சந்தோஷத்துல இருக்கேன் அப்படின்னா வந்து extremely, I am extremely happy அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது adverbன்னு சொல்லியிருந்தோம். adverb பிளஸ் இது adjectivesன்னு சொல்லியிருந்தோம். இது adverb, இது adjectives. செகண்டா நம்ம adverb பிளஸ் மெயின் verb. மெயின் verb கூட என்னென்ன adverbலாம் வரும், அது என்ன ரீசனுக்காக வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் விஷயம், ஒரு செயல் எங்கே நடந்தது அதை பத்தியான அதிகமான ஒரு செயல் எங்கே நடந்தது அதை பத்தி அதிகமான தகவலை கொடுக்கறதா இருந்துச்சுன்னா வேர். அதாவது இதுக்கு என்ன கொஸ்டின்னா வேர், ஒரு செயல் எங்க நடந்துச்சுன்னா வேர், எங்க நடந்தது அப்படின்னா எங்கே அப்படிங்கிறது வேர். அது எங்கேங்கிறதுனா கண்டிப்பா ஒரு இடமா தானே இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு இடம், ஒரு பிளேஸ். ரெண்டாவது, ஒரு செயல் எப்பொழுது நடந்தது, when, எப்பொழுது நடந்தது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு டைம். டைம் தானே, அது காலமா தான் இருக்கும். தேர்ட் ஒன், ஒரு செயல் எப்படி நடந்தது அப்படின்னா ஒரு மேனர், அது ஒரு என்ன விதம், அது தன்மை, ஹவு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சுன்னா அதை கொண்டாது adverbல போட்டுக்கலாம். ஒண்ணுமே இல்லை, இது 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்லுவாங்க, adverbன்னு சொல்லுவாங்க. இதை பற்றியான அதிகப்படியான தகவலை தருவது, இது 3ஐ பத்தி அதிகப்படியான தகவலை தர்றதுதான் adverbன்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு பயன்படுத்த adverbனா அந்த உரையாடலை சுவைப்படுத்துவதற்காக, அதாவது உரையாடல் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்கு அதுக்காண்டி தான் இந்த adverb அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். இந்த adverb நம்ம இங்கிலீஷ்ல கிராமர்ல கூட adverb of place, adverb of time, adverb of manner இந்த மாதிரிலாம் பார்த்திருந்தோம். இடம், காலம், விதம், தன்மை. ஒரு செயல் நடந்த விதம் எப்படி, எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதை பத்தியான அதிகப்படியான தகவலை கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, adverb அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு மெயின் verb எடுத்துக்குவோம். சோ இது go, இது went. ரெண்டுமே ஒரு சில கோவோட பாஸ்ட் டென்ஸ். ஒரு வினைச்சொல் எப்போதுமே காலம் காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் முன்னாடி வீடியோல. கோ அப்படியோட பாஸ்ட் டென்ஸ் தான் வென்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், கண்டினியூ, ஃபியூச்சர் டென்ஸ் இதெல்லாம் பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் இது கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட், அதாவது போ அப்படின்னா நிகழ்காலம், போனேன் அப்படின்னா நான் முடிஞ்சிருச்சு அந்த செயல், அதுதான் பாஸ்ட் டென்ஸ் வென்ட்னு மாறிடும். ஒண்ணுமே இல்லை, கோ வந்து வென்டா மாறிடும். இதுதான் நான் உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லணும். நான் உள்ள போனேன், எங்க போனேன், உள்ள போனேன். I went inside, I went inside, நான் எங்க போனேன், உள்ள போனேன். I went inside, உள்ள போனேன்னு சொன்னா அது வந்து அவ்வளவு இதுவா இருக்காதுல்ல.
அது வந்து கொஞ்சம் நான் வந்து யாருமே இங்க போக பயப்பட்டாங்க. அதுக்குள்ள பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிருகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா நான் வந்து தைரியமா உள்ள போனேன் அப்படின்னு சொல்றேன். ஐ வெண்ட் இன்சைட்னு சொன்னா நான் போனேன்னு தானே முடியும். சும்மா சப்புன்னு இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து தைரியமா போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நான் வந்து நான் தைரியமாக உள்ளே சென்றேன். ஐ போல்ட்லி வென்ட் இன்சைட். ஐ போல்ட்லி வென்ட் இன்சைட். அதாவது நான் தைரியமாக சென்றேன். ஐ போல்ட்லி வென்ட் இன்சைட்னு சொல்லுவாங்க. இந்த போல்ட்லி அப்படிங்கிறது தான் adverb. இந்த மாதிரி நிறைய adverb சேர்த்து எப்படி எப்படிலாம் பேசுறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள், கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம்னு சொல்லுவாங்க. வந்தேன். வந்தேன் சொல்றதுக்கு கேம் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அவன் வந்தான், he came. அவன் வந்தான் அப்படின்னா வந்து he came. அவர் வந்தாலும் he came தான். அவர் தாமதமாக வந்தார், he came late. எப்படி வந்தா? தாமதமா வந்தான். வேணும்னே அவன் எப்படி வந்தான்? வேணும்னே தாமதம் வந்தான்பா. எனக்கு தெரியும் தாமதமா வருவான்னு, ஆனா வேணும்னே தாமதமா வந்தான் அப்படின்னு சொல்லணும். வேண்டுமென்றே தாமதமாக வந்தார், இல்லாட்டி வந்தான். He purposely came late. அவன் எப்படி வந்தான்? வேண்டுமென்றே தாமதமாக வந்தான். அதாவது he purposely came late. I purposely came late. நான் வேணும்னா தாமதமா வந்தேன். எனக்கு தெரியும் இது லேட் ஆகணும், அதனாலதான் நான் வந்து வேணும்னே தாமதமா வந்தேன். I purposely came lateன்னு சொல்லுவாங்க. yeah, I know. அதனாலதான் எனக்கு தெரியும், அதனால I purposely came late. நான் அதனாலதான் என்ன பண்ணணும்னா தாமதமா வந்தேன் அப்படின்னு சொல்றது. He purposely came late. அவன் வேணும்னே தாமதம் வந்தான். எனக்கு தெரியுப்பா அவன் வேணும்னே தாமதமா வருவான்னு. அதான் என்னன்னு சொல்றாங்க, purposely அப்படின்னு வேண்டுமென்றே தாமதமாக வந்தார். வேண்டுமெனே தாமதமா வந்துட்டாரு. இது அவர் மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு நமக்கு முன்னாடி வச்சதா ஏதோ நினைச்சிட்டு அதை வேண்டுமெனே தாமதமா வந்தாரு அப்படின்னு சொல்றது. purposely இதுதான் என்ன adverb. எப்படி வந்தார்? தாமதமாக வந்தார். எப்படி? தாமதமாக வந்தார் அப்படிங்கிறதுக்கு பதில் தான் இந்த purposely. adverb, இது ஒரு adverb, இது ஒரு main verb. இது ரெண்டும் சேர்ந்துதான் அதிகப்படியான எப்படி வந்தார் அப்படிங்கிறத, எப்படி வந்தார்? தாமதமா வந்தாரு. வேண்டுமென்றே தாமதமா வந்து எப்படி மேலும் அதிகப்படியான தகவலை கொடுக்கறதுக்கு தான் இந்த adverb அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் ஆகுது. அவள் என் கேள்விக்கு பதில் அளித்தாள் அப்படின்னா she answered my question. she answered my question. she answered my question. அவ வந்து என்னோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா அப்படின்னு சொன்னா சப்பையா இருக்கும்ல. சோ அவ என்னோட கொஸ்டினுக்கு புத்திசாலித்தனமா விடையளித்தாள் அல்லது பதில் அளித்தாள். அவள் என் கேள்வி she cleverly answered my question. she cleverly answered my question. she cleverly answered my question. என்னோட கொஸ்டினுக்கு அவ வந்து புத்திசாலித்தனமா பதில் அளிச்சா. எப்படி அளிச்சா? புத்திசாலித்தனமா. அவ என்னோட கொஸ்டினுக்கு பதில் அளிச்சா, ஆனா எப்படி அளிச்சா? புத்திசாலித்தனமா அளிச்சா. அந்த எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு பதிலாதான் கிளவர்லி அவ என்னோட கேள்விக்கு பதில் அளிச்சாள் அப்படின்னா சப்புன்னு முடிஞ்சிடும். ஆனா வந்து புத்திசாலித்தனமா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்குதான் கிளவர்லி அப்படிங்கிறதுக்கு புத்திசாலித்தனமா அப்படிங்கிறது தான் கிளவர்லி. இது ஒரு adverb, இது ஒரு verb. இது ஒரு verb, இது ஒரு adverb. ஓகே, நம்ம வந்து ஒரு adverb கூட ஒரு adjective கூட ஒரு adverb முன்னாடி சேரும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதே adverb கூட ஒரு மெயின் verb முன்னாடி ஒரு adverb சேரும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இது adverb அப்படிங்கிற ஒரு செக்ஷன் முடிஞ்சு. ஸோ வரப்போற வீடியோல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் வேற என்னென்ன விஷயங்களா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகும். ஓகே, நம்ம வந்து adverb பத்தி அவ்வளவா தெரிஞ்சுக்கலாட்டி ஓரளவு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இது போதும். நம்ம வந்து கிராமர் ஓவரா படிக்க தேவையில்ல. வினையுரி சொன்னா நமக்கு என்னன்னே தெரியுமா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கல நம்ம தமிழ் மொழியில. அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் நம்ம என்னன்னா இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஒரு வினையுரி சொல்ல பத்தி அதிகப்படியான தகவல் தேவைப்படாது. ஓகே, this is A-65. Thanks for watching this video. Have a nice day.